ஹாய் ராதிகா. நேத்து நடந்ததுக்கு வெரி சாரி. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் மறைச்ச? எது? ஏன் என்கிட்ட மறைச்ச? என்ன மறைச்சேன்? உங்க அண்ணன் ரவுடிங்கிறத ஏன் மறைச்ச? எங்க அண்ணன் ரவுடியா இருக்கிறதுக்கும் நம்ம காதலுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன சீட் பண்ணிட்ட, என்ன ஏமாத்தி லவ் பண்ணிட்ட. இதுல ஏமாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. எங்க அப்பா கமிஷனர், உங்க அண்ணன் ரவுடின்னு எனக்கு தெரிஞ்சா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு நீ மறைச்சிட்ட. இது பாரு, உங்க அப்பாவும் எங்க அண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியுமா உனக்கு? அர்ஜுன், எங்க அப்பா பத்தி தப்பா பேசாத. அப்போ ஸ்டேட்டஸ் பாக்குற. எங்க அண்ணன் சம்பாதிக்கிறதுல பாதி உங்க அப்பனுக்கு தாண்டி கொடுத்துட்டு இருக்காரு. அர்ஜுன், this is too much. என் அப்பாவும் அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க. உன் அண்ணன் ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி அப்பாவோட கம்பேர் பண்ற. அண்ணனை பத்தி தப்பா பேசின. ஏய் பை, உன் லவ் வேணாம், அண்ணு வேணாம். ராதிகா, 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 என்னமாச்சு? என்னமா இது? எனக்கு நீதாண்டா வேணும். இது என்ன நடந்தது தெரியுமா? கௌதம் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட சம்மதம் பேசிருக்கான். ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு உங்க அண்ணனை வர சொல்ல, வந்து பேச சொல்ல. அன்னைக்குதான் ராதிகா என் மேல உயிரை வச்சிருக்கான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கிட்ட எங்க காதலை பத்தி பேசணும்னு முடிவெடுக்க ஓடி வந்து கேஷ் கொடுக்க போறான் பாருங்க. காக்கா உட்காருங்க. காக்கா ஃபர்தீனா உட்காருமா. இன்னைக்கு அண்ணன் கூட தான் சாப்பிட போறேன். என்ன அர்ஜுனா, அண்ணி உனக்கு பிடிச்ச ஃபுட்டா பண்ணிருக்காங்க? ஆமாண்ணே. அப்புறம் அர்ஜுன், அண்ணன் கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறியா? அண்ணே, பேசணும்னு மனசுல நினைச்சேனே, அது எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அர்ஜுனா, அவருக்கு தெரியாதா நீ பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் இறக்கி வைக்காம நின்னு நெஞ்சிலே சுமந்துட்டு இருக்காரே? யார் அந்த பொண்ணு? பேர் ராதிகா. நம்ம கமிஷனர் பொண்ணு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம்னே. பசங்க சொன்னாங்க, நானும் நேரடியா பார்த்தேன். வேண்டாம், விட்டுடு. நமக்கு சரிப்பட்டு வராது. அண்ணே, எனக்கு சாப்பிடாம. அவன் கமிஷனர். அவனை விட வசதி வாய்ப்பெல்லாம் நம்ம கிட்ட அதிகமாவே இருக்கு. ஆனா கௌரவ அந்தஸ்துல நம்மளை விட மேலோங்கி இருக்கான். அவன் பொண்ணு தரமாட்டான். விட்டு. ஏன்னா அவன் கமிஷனர், நம்ம ரவுடி. இது சரிப்பட்டு வரும் நினைக்கிறியா? எந்த நேரத்துல நமக்கே என்ன நடக்கும் தெரியாது. அந்த கமிஷனர் வேலைகிரி என் ஃப்ரெண்டு தான். இது சரி வராது. அண்ணே, இந்த வாழ்க்கை நீ போட்ட பிச்சைன. நீ கூட படிக்காம என்ன படிக்க வச்சிருக்க? எல்லாருக்கும் பகுத்தறிவும் பக்குவம் 20 வயசுல வரும். ஆனா உனக்கு 10 வயசுலயே வந்துருச்சு. இது வரைக்கும் நான் கேட்டு நீ எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்ல. ஆனா இன்னைக்கு என் காதல வேணான்னு சொல்ற. வேணானே, விட்டுற, தூக்கி போடுறேனே. ஆனா இந்த காதல் வலி எனக்கு மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கும் இருக்கும். அது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அர்ஜுன் சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு அழகா புரிய வச்சான் இல்ல காக்கா? கவலைப்படாத, சேர்த்து வச்சிருவோம். என்ன பண்ணா யோசிச்சு முடிவெடுப்போம். இல்ல காக்கா, தம்பி யோசிச்சு முடிவெடுத்த வாழ்க்கை இது. நம்ம யோசிக்க வேண்டாம், அதுக்கு அவசியம் இல்ல. கமிஷனர் கிட்ட முறைப்படி பொண்ணு கேட்போம். நம்ம கேட்டு இல்லன்னா சொல்ல போறாரு. இல்லன்னா தூக்கிடுவோம். வாங்க காக்கா போலாம். கார்ல ஒழுங்கா பார்க் பண்ணி சார். வாங்க. Congratulations. Thank you. Hello, Thank madam. you very much. Please. வாங்க. ஹலோ சார். என்ன தர்மா, உன கூப்பிடவே இல்லையா? சரி சரி, வந்துட்டேன். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. சார், நான் சாப்பிடலாம் வரல சார். உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசி போகணும். என்ன தர்மாட்டி, நேர காலம் தெரியாம பேசிட்டு இருக்க. இங்க உன்னை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எங்க 25th anniversary day. சிட்டில இருக்கிற விஐபிஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், கலெக்டர்ஸ், பிக் ஷாட்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. இப்படி திடீர்னு நீ வந்து பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க? கிளம்பு.
வாங்க வாங்க அவர்தான் சொல்றாருல்ல இருங்க காக்கா நான் பேசி நல்லா பார்க்கறேன். இருக்கியா சரி என்ன சொல்லிட்டு கிளம்பு சார் உங்க பொண்ணும் என் தம்பியும் சார் ஒரு நிமிஷம் சார் நான் வந்துடுறேன் உங்க பொண்ணும் என் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க வாங்க 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 சாப்பிட்டு தான் போகணும் உங்க பொண்ணும் என் தம்பியும் ஹலோ சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சொல்லு ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க வாங்க நீங்க வாங்க தான் சார் சேர்த்து வைக்கணும். என்ன சொன்ன சொல்லு என்ன சொன்ன உங்க பொண்ணும் என் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க பாரதேசி நாய நான் ஒரு போலீஸ் கமிஷனர் ஆஃப்டர் நீ ஒரு ரவுடி உன்கிட்ட சரிக்கு சமமா பழகுறதுனால என்கிட்ட வந்து பொடி கேட்கறியா டேய் வணங்க சோ கேட்கலாம் கேட்கலாம் சோ டேய் இந்த நாயாச்சு வெள்ளத்துக்கு போடுங்கடா ஐயோ தர்மா தர்மா என் கண்ணு முன்னால இப்படி போட்டு அடிச்சுட்டாங்களப்பா ரத்தமா கொட்டுது ஐயோ காக்கா அழாதீங்க காக்கா நீங்க வேண்டான்னு சொன்னதை நான் தான் கேட்கல காக்கா தம்பி ஆசைப்பட்டான்றதுக்காக நான் எதையுமே யோசிக்கல இதுவே அந்த கமிஷனர் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க அதெல்லாம் இல்ல தம்பி இவங்களை விடக்கூடாது தம்பி காக்கா நான் சொல்றதை கேளுங்க இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது போய் வண்டியில இருங்க காக்கா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போயிடலாம் தம்பிக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா வருத்தப்படுவோம் ஐயோ தர்மா அர்ஜுன் ஏன் பதட்டமா இருக்க பதட்டலாம் ஒண்ணு இல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் எங்க வச்சுக்கலாம் அத மட்டும் யோசி மத்ததெல்லாம் உங்க அண்ணன் பார்த்து பாரு ம்? அண்ணன் வந்துட்டாரு அண்ணே என்னன்னாச்சு அவங்க அப்பா என்ன சொன்னாரு சொல்லுங்க அண்ணே அண்ணே என்ன இது இவ்வளவு பெரிய அடியா இருக்கு வெளியில ஏதாவது பிரச்சனையா டேய் அண்ணே சொல்லுங்க பாப்பா என்னாச்சு பாப்பா அண்ணே காக்கா என்ன அழுறாரு காக்கா சும்மா இருங்க காக்கா சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல அர்ஜுன் ஒண்ணும் இல்லடா நான் சொல்றதை கேளு காக்கா வேண்டாம் எவன் எங்க அண்ணன் மேல கை வச்சது சொல்லுங்க கேட்கல எல்லாம் உன்னால தாண்டா காக்கா வேண்டாம் சொல்லாதீங்க இந்த உலகத்துல வேற பொண்ணே இல்லையடா அந்த கமிஷனர் மனுஷனடா உங்க அண்ணனை செருப்பை கட்டி அடிச்சாண்டா அந்த அவமானத்துல தர்ம அங்கேயே செத்து போயிருப்பாடா நான் தேடி கொண்டு காக்கா சும்மா இருங்கன்னு சொல்லல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு தம்பி என்ன பண்ணிட்டு போறாங்க சீக்கிரம் சார் தர்ம தம்பி அர்ஜுன் வந்திருக்கா சார் அவன் உள்ளே வரக்கூடாது அவனை அடிச்சு தூக்கி போடுங்க ஓகே சார் ஏண்டா உள்ள வந்த அடி வாங்கி சாகடா போடா சொன்னா கேட்க மாட்டேன்
செருப்பால அடிச்சிருக்கானா என் வாழ்க்கை அவ்வளவுதான். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? சிட்டி கமிஷனர். ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது உனக்கு? நானும் உன் பொண்ணு தான் காதலிச்சோம். அதனாலதான் எங்க அண்ணன் வந்து பொண்ணு கேட்டான். அதுக்காக செருப்ப கலட்டி அடிப்பியா நீ? ஒரு பொண்ணு இருந்தா 4 பேர் வந்து கேட்கதான் செய்வான். குடுக்கறதும் குடுக்காதும் ஓ இஷ்டம். ஒண்ணு குடு, இல்ல நான் முடியாதுன்னு சொல்லு. வீடு தேடி வந்தவர் செருப்பால் அடிச்சிருக்க. என் கண்ணனுக்கு இதுக்கு சம்மதம் இல்லையா? கேட்டுப்பாரு உன் பொண்ண. அவதான் என்ன வர சொன்னாங்க. அவ மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு கேளியா? நான் சொல்லிதான் என் கண்ண வந்து பொண்ணு கேட்டாரு. தண்டிக்கப்பட வேண்டியது நான் தான். அவரு மேல எந்த தப்பு இல்ல. ஏதோ தெரிஞ்சவராச்சேன்னு உரிமையில வந்து கேட்டார். அது தப்பா? இல்ல, நீ பண்ணதுதான் தப்பு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்கு என் அண்ணன் மேல கைய வச்சியோ ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம். வாங்க தாத்தா. Leave it.